Hi friends, good evening. இது உங்கள் TAF IAS Academy. நாம் இன்னைக்கு மார்ச் 7ஆம் தேதியிலிருந்து மார்ச் 9ஆம் தேதி வரைக்குமான 3 நாட்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கன்ஸ்டஸில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய TAF IAS Academy அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இதுவரைக்கும் யார் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் TAF IAS Academy சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சார்பில் நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் செய்யும் எதையும் விரும்பி செய்தால் வெற்றி நிச்சயம். சரியா, நாம் செய்யக்கூடிய காரியம் எதுவாக இருக்கட்டும், நம்மளுடைய இலக்குகளை நோக்கின பயணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், எல்லா காரியத்தையும் நம்ம விருப்பத்தோட தன்னம்பிக்கையோட துணிச்சலாக செய்தோம் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நாம் வெற்றியாளர்களாக மாறுவோம் அப்படிங்கிறதான் பாருங்கள். நீங்கள் செய்யும் எதையும் விரும்பி செய்தால் வெற்றி நிச்சயம். சரிங்களா, ரைட். நாம் இந்திய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மார்ச் 7ஆம் தேதி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜன் ஆஷுதி திவாஸ் அப்படிங்கக்கூடிய தினம் அனுசரிக்கப்படுகிறது. அது என்ன ஜன் ஆஷுதி திவாஸ் அப்படின்னு சொன்னால், அதாவது பிரதமருடைய மக்கள் மருந்தகங்கள் நமக்கு தெரியும். இந்தியா முழுக்க சற்று ஏறக்குறைய இதுவரைக்கும் 15,000 மக்கள் மருந்தகங்கள் செயல்பாட்டில் இருக்குது. மானிய விலையில், குறைந்த விலையில் ஏழை எளிய மக்களுக்கு ஜெனரிக் மெடிசின்ஸை வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட மருந்தகங்கள் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் மருந்தகங்கள். இந்த மக்கள் மருந்தகங்கள் குறித்து மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக, அதாவது 2008 இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்குது. 2016 அப்புறமாக இது மேம்படுத்தப்பட்டிருக்குது. இன்னைக்கு இந்தியா முழுக்க சற்று ஏறக்குறைய 15,000க்கும் மேற்பட்ட ஜன் ஆஷுதி கேந்திராஸ் மக்கள் மருந்தகங்கள் செயல்படுகிறது. அந்த அடிப்படையில் மக்கள் மத்தியில் மானிய விலையில் மருந்துகளை அரசாங்கமே மக்களுக்காக விற்பனை செய்கிறது அப்படிங்கிறத, அது குறித்த புரிதலை விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால், ஆண்டுதோறும் மார்ச் 7ஆம் தேதி இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் கூட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், இந்த தினத்தை முன்னிட்டு மக்கள் மத்தியில் விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக ஒரு வார கால விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை JP நட்டா அவர்கள் நியூ டெல்லியில் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறலாம் நம்மளுடைய நடப்பு நிகழ்வுகளை முந்தைய வகுப்புகளில் பார்த்துருக்கோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா, இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரைக்குமான ஆண்டுகளில் சற்றேறக்குறைய 6,500 கோடி மதிப்பிலான மருந்துகள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் மருந்தகங்கள் மூலமாக, பிரதமருடைய மக்கள் மருந்தகங்கள் மூலமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த ஆண்டு தினத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால், தாக்கும் தவாய் உத்தம் அப்படிங்கிறது இந்த ஆண்டு தினத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா, ரைட். அப்போ நாம் முதல்ல தெரிஞ்சுக்கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், இந்தியா முழுக்க மக்களுக்கு மத்தியில் பிரதமருடைய மக்கள் மருந்தகங்கள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதற்காக ஆண்டுதோறும் மார்ச் 7ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜன் ஆசுதி திவாஸ் மக்கள் மருந்தக தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த ஆண்டு தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் தாக்கும் தவாய் உத்தம். சரிங்களா, ரைட். அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுவரையும் சற்றேறக்குறைய 15,000 மக்கள் மருந்தகங்கள் இந்தியா முழுக்க செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த மக்கள் மருந்தகங்கள் மூலமாக சற்றேறக்குறைய 6,500 கோடி மதிப்பிலான மருந்துகள் இதுவரைக்கும் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட். அடுத்த பகுதி தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப பரிச்சயமான, ரொம்ப தெரிந்த ஒரு தினம் தான் மார்ச் 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னு சொன்னால் சர்வதேச மகளிர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. நம்மளுடைய இல்லங்களில் முதல்ல நம்மளுடைய அன்னை தாய், அவங்க ஒரு பெண்மணி, அதுபோக நம்மளுடைய மனைவியாக இருக்கட்டும், நம்மளுடைய உடன் பிறந்த சகோதரிகளாக இருக்கட்டும், நிறைய பெண்மணிகளை நம்ம தினந்தோறும் நம்மளுடைய வாழ்க்கையில் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா சந்திச்சு கொண்டிருக்கிறோம். அவங்களுக்கெல்லாம் மதிப்பு கொடுப்பதற்காகவும், அவங்களை பெருமைப்படுத்துவதற்காகவும், நம்மளை போன்ற உரிமைகள் அவங்களுக்கும் கிடைக்க பெறணும் அப்படிங்கிறதற்காகவும் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்கள் தங்களுடைய வேலை நேரம் அதிகப்படியாக இருக்குது, அதை 8 மணி நேரம் வேலை நேரமாக கொண்டு வரணும் அப்படிங்கிறதற்காக ஆரம்பித்த ஒரு போராட்டம் தான் இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சர்வதேச மகளிர் தினமாக மாறி இருக்கிறது. தங்களுடைய உரிமைகளுக்காக அவங்க போராட்டத்தை முன்னெடுத்தாங்க. 1975 வருஷத்துலேருந்து ஐநா இந்த தினத்தை ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 8ஆம் தேதி அனுசரிக்கிறது. அதுவும் இன்றைய காலகட்டத்தில் உலகவாரிய அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய பல்வேறு வகையான கொடுமைகளை நம்ம தினந்தோறும் பத்திரிகைகளில் பார்த்து கொண்டே இருக்கிறோம். பாலியல் ரீதியான துன்புறுத்தலாக இருக்கட்டும், இன்னும் பணியிடங்களில் இருக்கக்கூடிய துன்புறுத்தல்களாக இருக்கட்டும், ஏகப்பட்ட சூழ்நிலைகளில் குடும்பத்தில், சமூகத்தில், பணியிடங்கள்னு சொல்லி பல்வேறு தளங்களையும் பெண்கள் நசுக்கப்படுவதை, அவங்களுடைய உரிமைகள் உறிஞ்சப்படுவதை நாம் பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பெண்களுக்கு ஆண்களுக்கு ஈக்குவலான, ஆண்களுக்கு ஈடான உரிமைகள் கிடைப்பதை வலியுறுத்தக்கூடிய வகையில் என்ன செய்யப்படுகிறது அப்படின்னு சொன்னால் ஆண்டுதோறும் சர்வதேச மகளிர் தினம் அனுசரிக்கப்படுகிறது. அதாவது பல்வேறு துறைகளில் சாதனை படைக்கக்கூடிய பெண்மணிகளை பெருமைப்படுத்துவதற்காகவும், அதே போல் அனைத்து தரப்பட்ட பெண்களும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் அப்படிங்கிறத வலியுறுத்தக்கூடிய வகையிலும் ஆண்டுதோறும் இந்த தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம்.
அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி எம்பவர்மெண்ட், அனைத்து பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு உரிமைகள் சமத்துவம் அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது இந்த ஆண்டத்திற்கான கருப்பொருளாக அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா? ரைட். அப்போ சர்வதேச மகளிர் தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண்டுதோறும் என்னைக்கு அனுசரிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால் மார்ச் 8ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது. இந்த ஆண்டத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி எம்பவர்மெண்ட். சரிங்களா? இந்தியாவில் என்னைக்கு தேசிய மகளிர் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும், தமிழ்நாட்டில் என்னைக்கு மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறதையும் கமெண்டில் பதிவிடுங்க. சரிங்களா? ரைட். அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால், அதாவது மகளிர் தினத்தை முன்னிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட ஒரு சில மிக முக்கியமான திட்டங்கள் குறித்தும் அது சமயத்தில் முதலமைச்சர் தெரிவித்த ஒரு சில கருத்துக்களை குறித்து நாம் என்ன செய்ய இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் பார்க்க இருக்கிறோம். அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்னையில் நடைபெற்ற நிகழ்வுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து மகளிருக்காக பிங்க் ஆட்டோஸ் திட்டத்தை தொடங்கி வைத்தார். அந்த நிகழ்வுகளில் பங்கெடுத்து பேசும்போது தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் ஒரு 9 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிருக்கான புதிய தோழி விடுதிகள் கட்டப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருந்தாங்க. அதாவது பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து பாதுகாப்பாக தங்கி தங்களுடைய பணியிடங்களில் பணிக்கு சென்று வருவதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு பகுதிகளில் தோழி விடுதியை வந்து கட்டிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் ஒரு 9 மாவட்டங்களில் எந்த மாவட்டங்கள் அப்படி சொல்லி எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகப்பட்டினம், ராணிப்பேட்டை அண்டு கரூர், இந்த 9 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 72 கோடி மதிப்பீட்டில், சரிங்களா, என்ன 72 கோடி மதிப்பீட்டில் 700 படுக்கை வசதிகளுடன் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோழி விடுதிகள் புதிதாக உருவாக்கப்பட இருக்கு அப்படிங்கக்கூடிய அறிவிப்பு வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் வெளியிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். மிக சமீபத்தில் தமிழ்நாடு அரசாங்கத்தால் தொடங்கப்பட்ட ஒரு மிக முக்கியமான திட்டம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த தோழி விடுதிகள் திட்டம். பணிபுரியக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக பணியிடங்களில், அதாவது பாதுகாப்பாக தங்கியிருந்து பணியிடங்களுக்கு போயிட்டு வந்து பணிபுரியணும் அப்படிங்கிறதற்காக தமிழ்நாடு அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடுதிகள் தான் இந்த விடுதி. 24 மணி நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் சிசிடிவி கேமரா வசதியோட, பாதுகாப்பு வசதியோட, பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் பல்வேறு தரப்பட்ட வசதிகளோட இந்த தோழி விடுதிகள் செயல்பாட்டில் இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அந்த அடிப்படையில் புதிதாக ஒரு 9 மாவட்டங்கள் என்ன செய்யப்பட இருக்குது அப்படின்னு சொன்னால் தோழி விடுதிகள் கட்டப்பட இருக்குது. சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முதல் கட்டமாக ஒரு 1000 மகளிர் சுய உதவிக்குழு பெண்களுக்கு முதலமைச்சர் என்ன பண்ணாங்கன்னு சொன்னால் அதற்கான அடையாள அட்டை, அதாவது மகளிர் சுய உதவி குழுவினருக்கான அடையாள அட்டையை வழங்கியிருக்கிறாங்க. இந்த அடையாள அட்டை மூலமாக அந்த மகளிர் சுய உதவி குழுவினருக்கு நிறைய பலன்கள் இருக்குது. என்ன அப்படின்னு சொன்னால் கோஆப்டெக்ஸ் நிறுவனத்தில் அவங்களுக்கு ஒரு 5% டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. இ-சேவை மையம் போன்ற பல்வேறு விஷயங்களையும் அவங்களுக்கு டிஸ்கவுண்ட் வழங்கப்பட இருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிர் சுய உதவி குழுவினர் வந்து தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு கொண்டு போகிறதுக்காக நகர பேருந்துகளில் பயணம் செய்யும்போது சற்றேறக்குறை 25 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க கட்டணம் இல்லாமல் என்ன பண்ணிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் இந்த அட்டையை காட்டி அவங்க வந்து பிரயாணம் மேற்கொள்ள முடியும். அதேபோல் கூட்டுறவுத்துறை மூலமாக வழங்கப்படக்கூடிய பல்வேறு கடன் உதவிகள் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் இவங்க இந்த அட்டையை வச்சு ஒரு முன்னுரிமை அடிப்படையில் பெற முடியும். இன்னும் பல்வேறு வகையான வசதி வாய்ப்புகள் இந்த அட்டையை பெறுவதன் மூலமாக அவங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது. அந்த அடிப்படையில் முதல் கட்டமாக ஒரு 1000 மகளிர் சுய உதவி குழுவினருக்கு என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அதற்கான அடையாள அட்டையை வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரிங்களா? அதுக்கடுத்து மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிருக்கு வந்து பிங்க் ஆட்டோஸ், நம்ம பிங்க் ஆட்டோஸ் குறித்து இதற்கு முந்தைய வகுப்புகளிலே பல தடவைகள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். அதாவது 10ஆம் வகுப்பு முடித்திருக்கணும், அவங்க வந்து வேலிடான டிரைவிங் லைசன்ஸ் வச்சுருக்கணும், குறிப்பாக வந்து ஆதரவற்ற நிலையில் இருக்கக்கூடிய அதே போல் கைம்பெண்களாக இருக்கக்கூடிய திருநங்கைகளுக்கு என்ன செய்யப்படும் அப்படின்னு சொன்னால் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வழங்கப்பட்டு இந்த இடத்துல பயனடையலாமல் அவங்களுக்கு 1 லட்ச ரூபா வரைக்கும் அரசாங்கம் மானியம் கொடுக்கப்பட்ட பல்வேறு விஷயங்கள் நம்ம இதற்கு முந்தைய வகுப்புகளில் டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். அந்த அடிப்படையில் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களோட, அதாவது ஜிபிஎஸ் பொருத்தப்பட்டு பல்வேறு அவசரகால பொத்தான்கள், இப்படி பல்வேறு அம்சங்களோட பெண்கள் மகளிர் வந்து குழந்தைகள் வந்து பெண் குழந்தைகள் ரொம்ப அதாவது எந்த விதமான ஒரு ஆபத்தும் இல்லாமல் ஒரு பாதுகாப்பான முறையில் பயணங்களை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த திட்டம் வந்து தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதில் முதல் கட்டமாக ஒரு 100 ஆட்டோக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தொடங்கி வைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா? இளஞ்சிவப்பு நிறம்னா பிங்க் ஆட்டோ. சரியா? 100 பயனாளிகளுக்கு வந்து முதலமைச்சர் வந்து ஆட்டோஸை வழங்கியிருக்கிறாரு. அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை சார்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 100 பிங்க் ஆட்டோக்கள் வழங்கப்பட்டிருக்குது. அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலாளர் நலத்துறை சார்பில் ஒரு 100 ஆட்டோக்கள், சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றுத்துறை சார்பில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 50 மின் ஆட்டோக்களும், ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்றைய தினம் ஒரு 250 ஆட்டோக்களினுடைய அந்த பயன்பாடை வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். இல்லை பிங்க் ஆட்டோக்கள் மட்டும் எத்தனை அப்படின்னு சொன்னால் 100 பிங்க் ஆட்டோக்கள். சரிங்களா? ரைட், ஓகே. இது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால் சென்னை பெருநகரத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வாடகை ஆட்டோக்களையும் பார்த்தீங்கன்னு சொன்னால்
அந்த ஆட்டோ ஓட்டக்கூடிய நபரினுடைய தகவல்கள் அடங்கிய ஒரு QR கோடு என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய இருக்கைக்கு பின்னால் வந்து புதிதாக ஒட்டப்பட்டிருக்குது. அதில் பயணிக்கக்கூடிய மகளிருக்கோ இல்லை யாருக்கோ மூத்த குடிமக்களோ யாருக்கோ ஒருத்தங்களுக்கு அந்த ஆட்டோ டிரைவராலேயோ இல்லை வேறு யாராலேயோ ஒருவேளை பிரச்சனை ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னால் தங்களுடைய மொபைலில் இருக்கக்கூடிய அந்த QR கோடை QR ஸ்கேனர் மூலமாக அந்த இதை வந்து அவங்க ஸ்கேன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு ஒரு SOS ஆப்ஷன் ஒன்று காட்டும். அதை அவங்க கிளிக் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் உடனடியாக காவல்துறை கட்டுப்பாட்டு அலுவலகத்துக்கு வந்து தகவல் தெரிவிக்கப்பட்டு இந்த அதாவது அந்த ஆட்டோவினுடைய உரிமையாளர் யார், அந்த ஆட்டோ இப்போ எங்கே பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்குது, அந்த ஆட்டோவில் இருக்கக்கூடிய நபரினுடைய தொலைபேசி எண் என்ன, இப்போன்ற பல்வேறு தகவல்கள் பெறப்பட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய ரோந்து போலீஸாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக என்ன செய்யப்படுவாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க பாதுகாப்பாக மீட்கப்படுவாங்க. சென்னை முழுக்க சற்றேறக்குறை 85,000க்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த QR கோடு வந்து ஒட்டப்பட்டிருக்குது. அந்த திட்டத்தையும் கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இணைத்து இங்கே பார்க்கலாம். ஆட்டோக்கள் வந்ததுனால அதையும் சேர்த்து நம்ம பார்த்துட்டோம். சரிங்களா, ரைட், ஓகே. இப்போ நாம் இங்கே தெரிஞ்சுக்கிட்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஒரு சில முக்கியமான அறிவிப்புகள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் பணிக்கு செல்லக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக தங்கி பணிக்கு சென்று வருவதற்காக தோழி விடுதிகள் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த அடிப்படையில் புதிதாக ஒரு 9 மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறை 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 700 படுக்கை வசதிகளோடு என்ன செய்யப்பட இருக்கு அப்படின்னு சொன்னால் 24 மணி நேரம் சிசிடிவி வசதி, அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பு பயோமெட்ரிக் தம்பு வருகை பதிவேடு போன்ற பல்வேறு வசதிகளோட இந்த புதிய தோழி விடுதிகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்த 9 மாவட்டங்கள் எதுன்னு பார்த்தோம். காஞ்சிபுரம், ஈரோடு, தருமபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகப்பட்டினம், ராணிப்பேட்டை அண்டு கரூர். சரிங்களா, அதுபோக பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிர் சுய உதவி குழுவினருக்கு அவங்களுக்கான அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கு. இந்த அடையாள அட்டைகள் வந்து பல்வேறு பலன்கள் உண்டு. என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க தாங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு ஒரு குறைந்தபட்சம் ஒரு 25 கிலோமீட்டர் வந்து நகர பேருந்துகள் என்ன பண்ணலான்னு சொன்னால் இலவசமாக எடுத்துகிட்டு போகலாம். கோஆப்டெக்ஸில் அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிஸ்கவுண்ட் கொடுப்பாங்க. அதே போக கூட்டுறவுத்துறை மூலமாக வழங்கப்படக்கூடிய கடன் உதவிகளை வந்து அவங்க வந்து ரொம்ப எளிமையான முறையில் முன்னுரிமை அடிப்படையில் இந்த கார்டு மூலமாக பெற்றுக்கொள்ளலாம் என்ற பல்வேறு வசதி வாய்ப்புகள் இந்த கார்டை பெறக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிருக்கான இளஞ்சிவப்பு பிங்க் நிற ஆட்டோக்களினுடைய ஒரு 100 ஆட்டோக்களை தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு அரசாங்கம் 1 லட்ச ரூபா மானியத்தோட கூடுதலாக பணம் தேவைப்படுவதற்கு கடன் வசதியும் அவங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறாங்க. அந்த அடிப்படையில் மகளிருக்கான பாதுகாப்பான GPS மற்றும் பல்வேறு ஆபத்து கால பொத்தான்கள் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக பயணிப்பதற்கான பிங்க் ஆட்டோக்களினுடைய சேவை தமிழ்நாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் 100 ஆட்டோக்கள் அந்த பயனாளிகளுக்கு வழங்கி தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இல்லை மகளிர் அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை சார்பில் 100 பிங்க் ஆட்டோக்கள், அதுபோல் தொழிலாளர் நலத்துறை சார்பில் 100 ஆட்டோக்களும், சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றுத்துறை சார்பில் 50 எலக்ட்ரிக் ஆட்டோக்களும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் அதனுடைய பயன்பாடுகள் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் ஒரு சில விருதுகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பெண்களுடைய மேம்பாட்டிற்காக பாடுபடக்கூடிய நபர்களுக்கு கடந்த ஒரு சில ஆண்டுகளாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஔவையார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டுக்கான ஔவையார் விருது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முனைவர் யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இவங்க வந்து அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் VC-யாக வைஸ் சான்சலராக துணைவேந்தராக இருந்து ஓய்வு பெற்றவங்க. இவங்க பெண்களுக்காக தொடர்ந்து ஆட்சி வரக்கூடிய சேவைகளை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டுக்கான இந்த விருதை வந்து சென்னையில் நடைபெற்ற நிகழ்வுகள் தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வழங்கியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து இந்த விருதுக்கு சற்றேறக்குறைய 1.5 லட்ச ரூபா பரிசுத்தொகை தமிழ்நாடு அரசாங்கம் கொடுக்குறாங்க. அது போக பாராட்டு சான்றிதழும் கொடுக்குறாங்க. அடுத்து பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான மாநில விருது, இது ஒரு பெண் குழந்தைக்கு வழங்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலூர் மாவட்டம் காட்டூர் மன்னார் கோயிலை சேர்ந்த சௌமியா அவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து மாநில பெண் குழந்தைகள் தினத்திற்காக வழங்கப்படக்கூடிய விருது, அதாவது ஒவ்வொரு மாவட்டங்களையும் பெண் குழந்தைகளுக்கான திட்டங்களை சரியான முறையில் நடைமுறைப்படுத்தப்படக்கூடிய விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் தற்பொழுது கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய அழகு மீனா அவர்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியராக இருக்கக்கூடிய கலைச்செல்வி மோகன் அவர்களுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருதுகளை தமிழ்நாடு முதலமைச்சர்கள் வழங்கி சிறப்பு செய்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, அப்போ சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் வழங்கப்படக்கூடிய விருதுகள் வழங்கப்பட்டிருக்குது. அந்த அடிப்படையில் பெண்களுடைய மேம்பாட்டிற்காக பாடுபடக்கூடிய நபர்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஔவையார் விருது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அன்னை தெரசா பல்கலைக்கழகத்தினுடைய முன்னாள் துணைவேந்தரான முனைவர் யசோதா சண்முக சுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அடுத்து பெண் குழந்தைகள் முன்னேற்றத்திற்கான மாநில விருது காட்டுமன்னார் கோயிலை சார்ந்த சௌமியா அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அடுத்து மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருது வந்து 2 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கன்னியாகுமரியுடைய தற்போதைய ஆட்சியராக இருக்கக்கூடிய அழகு மீனா அவர்களுக்கும் காஞ்சிபுரத்தினுடைய தற்போதைய ஆட்சியராக இருக்கக்கூடிய கலைச்செல்வி மோகன் அவர்களுக்கும் இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா,
அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் கலைஞர் எழுதுகோல் விருது 2023 சரிங்களா. அது 2023ஆம் ஆண்டுக்கான கலைஞர் எழுதுகோல் விருது. அதாவது தமிழ்நாடு அரசாங்கம் கடந்த ஒரு சில ஆண்டுகளாக, அது 2021 வருஷத்துலேருந்து 2021 வருஷத்துலேருந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மூத்த இதழியலாளர்கள், அதாவது பத்திரிகை துறையில் சிறப்பாக செயல்படக்கூடிய சாதனைகளை படைக்கக்கூடிய நபர்களுக்கு என்ன பண்ணுதாங்க அப்படின்னு சொன்னால் இந்த கலைஞர் எழுதுகோல் விருதை வழங்கிட்டு வராங்க. முன்னாள் முதலமைச்சர் மு கருணாநிதி அவர்களுடைய ஞாபகார்த்தமாக இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. சற்றேறக்குறைய 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகை உள்ளடக்கியது இது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த 2023ஆம் ஆண்டுக்கான விருது வழங்கக்கூடிய நிகழ்வு வந்து சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்றது. முதலமைச்சர்கள் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினாங்க. இந்த ஆண்டு 2 நபர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டிருக்குது. யாருக்கு அப்படின்னு சொன்னால் நக்கீரன் ஆர் கோபால் அவர்கள். நமக்கு தெரியும் நக்கீரன் இதழினுடைய மூத்த ஆசிரியர். என்ன குறிப்பாக பத்திரிகை உலகத்தில் ஒரு வீரமான தீரமான ஒரு பத்திரிகையாளராக துணிச்சலோட செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் கோபால் அவர்கள். நக்கீரன் ஆர் கோபால் அவர்களுக்கும் அதே போல் நியூஸ் 7 தொலைக்காட்சியில் தற்பொழுது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தலைமை பொறுப்பில் வந்து ஒரு பெண்மணி ஒருத்தங்க நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. தமிழ்நாட்டிலேயே ஒரு தொலைக்காட்சியில் ஒரு தலைமை பொறுப்புக்கு வந்துக்கூடிய முதலாவது பெண்மணி அப்படிங்கக்கூடிய பெருமை அவங்களுக்கு உண்டு. அந்த அடிப்படையில் பத்திரிகையாளர் சுகிதா சாரங்கராஜ் அவர்களுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, ரைட். அப்போ நாம இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் 2021 வருஷத்துலேருந்து மூத்த பத்திரிகையாளர்களை சிறப்பு செய்வதற்காக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கலைஞர் எழுதுகோல் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் 2023ஆம் ஆண்டுக்காக நக்கீரன் ஆர் கோபால் அவர்களும் அதே போல சுகிதா சாரங்கராஜ் அவர்களும் தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க 2 பேர்த்துக்கும் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளில் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற பார்த்தோம். இந்த விருது சற்றேறக்குற 5 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழும் உள்ளடக்கியது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா. அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் சாகித்ய அகாடமி சார்பில் வழங்கப்படக்கூடிய விருது. சாகித்ய அகாடமி நிறைய விருதுகளை வழங்கிட்டு வராங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்புக்குன்னு சொல்லி என்ன செய்தாங்கன்னு சொன்னால் விருதுகளை வழங்குறாங்க. அதாவது சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பு விருது, அதாவது வேறு மொழியில் இருக்கக்கூடியதை தன்னுடைய தாய்மொழிக்கு மொழிபெயர்க்கக்கூடிய சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டில் அதாவது 2023ஆம் ஆண்டுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் கண்ணையன் தட்சிணாமூர்த்தி அவர்கள் வந்து இந்த விருதை பெற்றிருப்பார். தன்னுடைய கருங்குன்றம் அப்படிங்கக்கூடிய டிரான்ஸ்லேட் அந்த நாவல் மொழிபெயர்ப்புக்காக. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டு 2024ஆம் ஆண்டுக்கான விருது வழங்கப்பட்டிருக்குது. யார் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் விமலா அவர்கள். விமலா அவங்களுடைய நேட்டிவ் பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னியாகுமரி. பாளையங்கோட்டையில் வந்து அவங்க ஒரு கல்லூரியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தமிழ் உதவி பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறாங்க. இவங்க மொழிபெயர்த்த எனது ஆண்கள் அப்படிங்கக்கூடிய நூலிற்காக என்ன செஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த டிரான்ஸ்லேஷனுக்காக சாகித்ய அகாடமி விருது இவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆக்சுவலாக இந்த எனது ஆண்கள் அப்படிங்கக்கூடிய நூல் வந்து எண்டே ஆண்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு மலையாள நூலினுடைய மொழிபெயர்ப்பு. சரிங்களா. எண்டே ஆண்கள் அப்படிங்கிறது மலையாளத்தில் நளினி ஜமீலா அப்படிங்களால் எழுதப்பட்ட நூல். இந்த நளினி வந்து ஒரு பாலியல் தொழிலாளியாக இருந்தவங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையின் பாடுகளை என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தன்னுடைய பார்வையிலிருந்து ஒரு சுயசரிதையாக இந்த நூலை வந்து எண்டே ஆண்கள் அப்படிங்கிற பேரில் அவங்க எழுதியிருந்தாங்க. அந்த நூலை தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விமலா அவர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழில் எனது ஆண்கள்னு சொல்லி டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சாகித்ய அகாடமியினுடைய மொழிபெயர்ப்பு விருது வழங்கப்படுகிறது. சற்றேறக்குறை 50,000 ரூபாய் பரிசு தொகை உள்ளடக்கியது. கூடிய விரைவில் இவங்களுக்கு டெல்லியிலேயோ இல்லை நாட்டினுடைய வேறு ஏதோ ஒரு பகுதியில் நடைபெறக்கூடிய நிகழ்வில் என்ன வழங்கப்படும் அப்படின்னு சொன்னால் அந்த விருது வழங்கி கௌரவிக்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா, ரைட். அப்போ நாம இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் சாகித்ய அகாடமியினுடைய மொழிபெயர்ப்பு விருதுகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த அடிப்படையில் 2024ஆம் ஆண்டுக்கான விருதுகளில் தமிழ் மொழிக்காக கல்லூரியில் தமிழ் உதவி பேராசிரியர் பணியாற்றக்கூடிய விமலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. இவங்களுடைய நேட்டு கன்னியாகுமரி, ஆனால் பாளையங்கோட்டையில் ஒரு கல்லூரியில் அவங்க வேலை பார்க்குறாங்க. இவங்க நளினி ஜமீலா அவர்கள் வந்து மலையாளத்தில் இருந்த எண்டே ஆண்கள் அப்படிங்கிற நூலில் தமிழில் எனது ஆண்கள் அப்படிங்கிற பேரில் டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாங்க. அந்த டிரான்ஸ்லேஷனுக்காக தான் என்ன செஞ்சுருக்கிறாங்க சொன்னால் விருதிற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரியா. அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் அடிக்கல், அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர்களால் அடிக்கல் நாட்டப்பட்ட ஒரு நிகழ்வை தான் நம்ம பார்க்குறோம். தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த பில்டிங்காக அடிக்கல் நாட்டினார். என்ன பில்டிங் அப்படின்னு சொன்னால் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான பிரத்யேக மையம். எங்கே அமையப்பட இருக்குது அப்படின்னு சொன்னால் சென்னையில் சோழிங்கநல்லூரில் அமையப்பட இருக்குது. சற்றேறக்குறைய 1 லட்சம் சதுரடி பரப்பில் இதை அமைக்கிறாங்க. யார் இதை அமைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஈட்டன் எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படிங்கக்கூடிய நிறுவனம் இதை அமைக்கிறாங்க. யார் இந்த ஈட்டன் அப்படின்னு சொன்னால் இவங்க அமெரிக்காவை சார்ந்த ஒரு பிரபலியமான கம்பெனி தான். என்ன அப்படின்னு சொன்னால் ஈட்டன் கம்பெனி ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் ஒரு பெரிய கம்பெனி. இவங்களுடைய இந்திய கிளை தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஈட்டன் எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் நிறுவனம். சரியா, அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பல்வேறு வணிக முதலீடுகளை ஈர்த்தாங்க. அப்போ மேற்கொள்ளப்பட்ட ஒரு ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சென்னை சோழிங்கநல்லூரில் இந்த
ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான பிரத்யேக மையம் அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ இந்த நிறுவனம் வந்து இங்கே அமைக்கப்படக்கூடிய இந்த பில்டிங்கில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு மேம்பட்ட உற்பத்தி தளங்கள் அடங்கியிருக்கு. ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு வசதிகளோடு என்ன செய்தாங்க அப்படின்னு சொன்னால் இதை வந்து உருவாக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அதாவது பல்வேறு துறைக்கு தேவையான அதிநவீனமான கருவிகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இவங்க வந்து உற்பத்தி செஞ்சு கொடுக்குறாங்க. அந்த அடிப்படையில் ஒரு முக்கியமான ஈட்ட நிறுவனத்தினுடைய ஆராய்ச்சி மற்றும் பிரத்யேக மையமாக இது அமைய இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? ரைட். அப்போ அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஈட்டன் நிறுவனத்தினுடைய இந்திய கிளை நிறுவனமான ஈட்டன் எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மெட்ராஸில், சென்னையில், சோழிங்கநல்லூரில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான பிரத்யேக மையத்தை உருவாக்க இருக்கிறாங்க. அதனுடைய அடிக்கல் நாட்டு விழா தலைமைச் செயலகத்தில் நடைபெற்று தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டினார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். 1,00,000 சதுரடி பரப்பளவில் இது உருவாக்கப்பட இருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? ரைட். அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் கடிதம். யாருக்கு யார் கடிதம் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் தமிழ்நாடு முதலமைச்சர் வந்து பல்வேறு மாநில முதலமைச்சர்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் கடிதம் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறது. எதற்காக கடிதம் எழுதப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம ஏற்கனவே கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னால் பார்த்தோம். அதாவது தொகுதி மறுவரையறை நடக்க இருக்குது. அப்படி நடந்துச்சுன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் நாடாளுமன்ற தொகுதிகள் குறையும். தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் மக்கள் தொகை சிறப்பாக கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களையும் என்னாகும் அப்படின்னு சொன்னால் தொகுதிகளுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்குது. இதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டு ஒரு மீட்டிங் போட்டாங்க. அதில் தென் மாநில எம்பிக்கள் அடங்கிய ஒரு குழு ஒன்று அமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத கடந்த ஒரு சில தினங்களுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம். இப்போ அந்த குழுவை அமைக்க இருக்கிறாங்க. அந்த குழுவில் எந்தெந்த மாநிலங்கள்ல இருந்து எம்பிஸ் யார் யார் இடம்பெற இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்தந்த மாநில முதலமைச்சர்களை கூப்பிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் மார்ச் 22ஆம் தேதி ஒரு கூட்டம் போட இருக்கிறாங்க, ஆலோசனை நடத்த இருக்கிறாங்க. அதனால ஒரு 7 மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் கடிதம் எழுதி இந்த மீட்டிங்கில் நீங்கள் வந்து கலந்துக்கிடுங்க அப்படிங்கிறது சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் யாருக்குன்னு அப்படின்னு சொன்னால் கேரளம் பக்கத்தில் இருக்குது, ஆந்திரம், தெலுங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம், ஒடிசா அண்ட் பஞ்சாப். சரிங்களா? என்ன கேரளத்தில் வந்து பினராயி விஜயன் இருக்கிறாரு, ஆந்திராவில் வந்து சந்திரபாபு நாயுடு இருக்கிறாப்புல, தெலுங்கானாவில் ரேவந்த் ரெட்டி இருக்கிறாப்புல, கர்நாடகாவில் சித்தராமையா இருக்கிறாப்புல, மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி இருக்கிறாங்க, ஒடிசாவை பொறுத்த வரைக்கும் மோகன் சரண் மாஜி இருக்கிறாப்புல, பஞ்சாப் பொறுத்தவரை பகத்மான் இருக்கிறாப்புல. இந்த முதலமைச்சர்களுக்கெல்லாம் தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். எதற்காக லெட்டர் அப்படிங்கிறத நான் சொல்லிட்டேன். தொகுதி மறுவரையால் இந்தந்த மாநிலங்களில் தொகுதிகள் குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது, அதை எதிர்க்கணும், அதற்கு சரியான ஆலோசனைகளை வழங்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாநில முதலமைச்சர்கள்லாம் கூப்பிட்டு தமிழ்நாடு முதலமைச்சர் என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மீட்டிங் போட இருக்கிறாங்க. மாநில முதலமைச்சர்களுக்கு மட்டுமல்ல, அந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர்கள் முக்கியமான பிரமுகர்களையும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இன்வைட் பண்ணுறாங்க அப்படிங்கிற பார்க்குறோம். இவங்க எல்லாம் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆலோசனை கூட்டம் மார்ச் 22 நடைபெற இருக்கு அப்படிங்கிறதே நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் லெட்டர் எழுதியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்த்தோம். சரியா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் சென்னையில் நடைபெற்ற ஒரு நிகழ்வு. அதாவது சென்னை பக்கத்தில் அரக்கோணம் இருக்குது, அரக்கோணத்தில் தக்கோலம் அப்படிங்கக்கூடிய பகுதி இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ராஜாதித்ய சோழன் மத்திய தொழிலக பாதுகாப்பு படை, அதாவது CISF பயிற்சி மையம் இருக்குது. சரிங்களா? இப்போ இந்த பயிற்சி மையத்தில் CISF-னுடைய 56வது தொடக்க விழா நிகழ்வுகள் நடச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மார்ச் 10 தான் அவங்களுடைய ரைசிங் டே. ஆனால் ஒரு சில தினங்களுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அதற்கான நிகழ்வுகள் வந்து அங்கே நடந்துச்சு. இதில் ஒன்றிய உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பங்கேற்று சிறப்பாக செயல்பட்ட அதிகாரிகளுக்கு குடியரசுத் தலைவர் சார்பில் வழங்கப்பட்ட பல்வேறு பதக்கங்கள் எல்லாம் வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் CISF-னுடைய இயக்குனர் ஜெனரலாக இருக்கிற ராஜ்வீந்தர் சிங் பட்டியும் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் இந்த நிகழ்வுகளில் பங்கேற்றார் அப்படிங்கிறத பார்க்கணும். சரியா? அதாவது CISF-னுடைய ரைசிங் டே வந்து மார்ச் 10 அனுசரிக்கப்படுகிறது. ஆனால் அதற்கு முன்னரே ஒரு சில தினங்களுக்கு முன்னால் சென்னையில் அரக்கோணத்தில் தக்கோலம் அப்படிங்கிற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ராஜாதித்ய சோழன் மத்திய தொழிலக பாதுகாப்புடைய பயிற்சி மையத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டுச்சு. அந்த நிகழ்ச்சிகளில் ஒன்றிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கலந்து கொண்டு நிகழ்ச்சிகளில் சிறப்பாக செயல்பட்டவங்களுக்கும், அதுபோக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே குடியரசு தினத்தை முன்னிட்டு குடியரசுத் தலைவரால் வழங்கப்பட்ட பல்வேறு விருதுகளையும் அந்த CISF அதிகாரிகளுக்கு அவர் வழங்கினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். பல்வேறு நிகழ்வுகளையும் அவர் பங்கெடுத்துக்கிட்டார். அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வுகளில் CISF-னுடைய தற்போதைய இயக்குனர் ஜெனரலாக இருக்கக்கூடிய ராஜ்வீந்தர் சிங் பட்டியும் பங்கேற்றார் அப்படிங்கிறத நாம் இங்கே பார்க்குறோம். சரிங்களா? அடுத்த நாள் தகவல் சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விருது ஒன்று பார்க்கணும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு பல்வேறு உலக நாடுகள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய விருதுகளை வழங்கியிருக்கிறாங்க. அதில் இப்போ நாம் இங்கே பார்க்குறது வந்து பார்படாஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு நாடு. இது கரீபியன் கடல் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு நாடு. அதாவது எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால் நீங்கள் கரெக்டாக பார்க்கலாம்னா மேப்பில் நீங்கள் தென் அமெரிக்காவுக்கு மேலே ஒரு சின்ன புள்ளியாக தெரியக்கூடிய ஒரு நாடு தான் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு தீவு நாடு தான் இந்த பார்படாஸ். சரிங்களா? இப்போ இந்த பார்படாஸ் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அந்த நாட்டினுடைய உயரிய தேசிய விருதை வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எதற்காக விருது வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் கொரோனா பெருந்தொற்று காலத்தில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய வியூக தலைமைத்துவம் மற்றும் பல்வேறு நாடுகளுக்கு அவர் வந்து கொரோனா தடுப்பூசிகளை வழங்கி உதவி செஞ்சிருக்கிறாரு. பார்படாஸும் உதவி பெற்றிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால்
இதை சிறப்பு செய்யணும் அப்படிங்கிறதற்காக பார்படாஸினுடைய உயரிய தேசிய விருது யாருக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த நாட்டினுடைய தலைநகரத்தில் நடைபெற்ற நிகழ்வுகளில் ஒன்றிய வெளியுறவு மற்றும் ஜவுளித்துறையினுடைய இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா பங்கேற்று பிரதமர் சார்பில் இந்த விருதை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, ரைட். அப்போ நாம இதனோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், பார்படாஸ் கூடிய நாடு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கொரோனா காலத்தில் ரொம்ப அற்புதமாக செயல்பட்டு அவருடைய வியூக தலைமைத்துவத்தை அங்கீகரிப்பதற்காகவும் கொரோனா காலகட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு உலக நாடுகளுக்கு தடுப்பூசி வழங்கி உதவி செஞ்சதை நினைவு கூறுவதற்காகவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய உயரிய தேசிய விருதை பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது இணையமைச்சர் பபித்ரா மார்கரிட்டா என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அந்த நாட்டினுடைய கேபிட்டல் நடைபெற்ற நிகழ்வுகளில் பிரதமர் சார்பில் இந்த விருதை பெற்றுக்கொண்டார் அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, ரைட். அடுத்து நான் பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் 6 பெண் சாதனையாளர்கள், அதாவது வேற ஒன்றும் இல்லை, நம்ம மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய சோசியல் மீடியா கணக்குகளை அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 6 மிக முக்கியமான பெண் ஆளுமைகள் அதை நிர்வகிச்சிருக்கிறாங்க. பிரதமர் ஏற்கனவே இந்த தகவலை மன் கி பாத் நிகழ்வுகளை தெரியப்படுத்தியிருந்தார். அந்த 6 பெண்மணிகள் யார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதில் முதல்ல நம்ம பார்க்கக்கூடிய நபர் யாருன்னு சொன்னால் ஆர் வைஷாலி. சரிங்களா, வைஷாலி நமக்கு தெரியும், இந்தியாவினுடைய ஒரு பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டர் அவங்களும் ஒருத்தங்க. தமிழ்நாட்டில் இருந்து முதல் முறையாக பெண் செஸ் கிராண்ட் மாஸ்டராக மாறினவங்க. அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த நாளில், அதாவது நேற்றைய தினத்தில் பார்த்தீங்கன்னா மார்ச் 8 அவங்க பிரதமருடைய அந்த சோசியல் மீடியா நிர்வகிச்சிருக்கிறாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னு சொன்னால் பீகாரை சார்ந்த அனிதா தேவி, இவங்க காளான் பெண்மணின்னு அழைக்கப்படுறாங்க. காளான் உற்பத்தி மூலமாக பல்வேறு பெண்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தினவங்க இவங்களும் நேற்றைய தினம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் பிரதமருடைய அந்த சோசியல் மீடியா அவங்க இது பண்ணியிருக்கிறாங்க, நிர்வகிச்சிருக்கிறாங்க. அதே போல் எலினா மிஸ்ரா, இவங்க பாபா அணு ஆராய்ச்சி மையத்தில் பெண் விஞ்ஞானியாக பணியாற்றினாங்க. அதே போல் செல்ஃபி சோனி சற்றேறக்குறைய 20க்கும் மேற்பட்ட ஆண்டுகள் இஸ்ரோ பெண் விஞ்ஞானியாக பணியாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்து அஜய் தாஷா, இவங்க ஃப்ராண்டியர் மார்க்கெட்ஸ் அப்படிங்கக்கூடிய நிறுவனத்தினுடைய தலைமை செயல் அதிகாரியாக இருக்கிறாங்க. இவங்களும் பெண்களுடைய வாழ்வாதார மேம்பாட்டத்துக்காக தன்னுடைய நிறுவனம் மூலமாக நிறைய விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. அதே போல் மற்றொரு நபர் யார் அப்படின்னு சொன்னால் அஞ்சலி அர்ஹால். சரிங்களா, அஞ்சலி அர்ஹால் பார்த்தீங்கன்னு சொன்னால் இவங்க ஒரு லேடி லாயர். குறிப்பாக பார்த்தீங்கன்னு சொன்னால் பாலின சமத்துவத்திற்காக, பாலின சமூக நீதிக்காக, மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்காக வழக்காடக்கூடிய ஒரு வழக்கறிஞர் தான் யார் அப்படின்னு சொன்னால் அஞ்சலி அர்ஹால். இந்த 6 பெண்மணிகள் தான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய அந்த சோசியல் மீடியாஸை நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக நிர்வாகம் பண்ணியிருக்கிறாங்க, நிர்வகிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அதாவது சாதனை பெண்களை அங்கீகரிக்கக்கூடிய வகையில் இதே போல் பெண்களும் சாதனைகளை படைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பிரதமர் நரேந்திர மோடி நேற்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய இந்த சமூக ஊடகங்களை 6 பெண்மணிகளை கொண்டு நிர்வாகம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா, ரைட். அப்போ நாம் தெரிஞ்சோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி தன்னுடைய சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் அனைத்தையும் அன்னைக்கு ஒரு நாள் முழுக்க பெண்களை நிர்வகிக்க செஞ்சுருந்தாங்க. அந்த 6 பெண்மணிகள் யாருன்னு சொன்னால் செஸ் கிராண்ட் மாஸ்டர் ஆர் வைஷாலி, பீகாரில் காளான் பெண்மணி அழைக்கப்படக்கூடிய அனிதா தேவி, பாபா அணு ஆராய்ச்சி மைய விஞ்ஞானியான எலினா மிஸ்ரா அண்ட் இஸ்ரோ விஞ்ஞானியான செல்ஃபி சோனி, அடுத்து ஃப்ராண்டியர் மார்க்கெட்ஸ் நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரிய CEO அஜய் தாஷா, அதே போல் வழக்கறிஞராக இருக்கக்கூடிய அஞ்சலி அர்ஹால் அப்படிங்கிற 6 பேர் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா, ரைட். அடுத்த நாம் பார்க்கக்கூடிய தகவல்னு சொன்னால் செக் குடியரசு நாட்டில் நடைபெற்ற பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டி. இந்த போட்டியில் இந்தியரான அரவிந்த் சிதம்பரம் புள்ளிகள் அடிப்படையில் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் முதலிடம் பிடித்திருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். பல்வேறு சுற்றுகளாக நடத்தப்பட்ட இந்த போட்டியில் அவர் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் வின் பண்ணியிருக்கிறாரு. 2வது இடம் நெதர்லாந்தை சார்ந்த அனிஷ் கிரிஸிக்கும், 3வது இடம் சீனாவை சார்ந்த வெய்யிக்கும் கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரியா, அப்போ செக் குடியரசில் நடைபெற்ற பிராக் மாஸ்டர்ஸ் செஸ் போட்டியில் இந்தியரான அரவிந்த் சிதம்பரம் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியிருக்கிறார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து சுனில் சேத்ரி, நமக்கு தெரியும் இந்தியாவுடைய சிறந்த கால்பந்து வீரர். அவர் கடந்த ஆண்டு என்ன பண்ணாருன்னு சொன்னால் ஓய்வு பெறுவதாக அறிவிப்பு செஞ்சிருந்தார். ஆனால் தற்பொழுது அந்த ஓய்வு முடிவு என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் வாபஸ் வாங்கியிருக்கிறார். அவர் இந்திய அணிக்காக மீண்டும் களம் காண இருக்கிறார் அப்படிங்கிற அறிவிப்பை இந்திய கால்பந்து சம்மேளனம் தெரியப்படுத்தியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்கணும். சரிங்களா, இந்தியாவிற்காக மீண்டும் களக்காணும் சுனில் சேத்ரி ஓய்வு முடிவு என்ன பண்ணியிருக்காரு திரும்ப வச்சிருக்காரு. கடந்த ஜூனில் தான் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் ரிட்டையர்ட் ஆயிருக்கிறாரு. 2005 இந்தியாவுக்காக அறிமுகமாகி மிக நீண்ட காலம் இந்திய அணியினுடைய கேப்டனாக பணியாற்றிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சர்வதேச அளவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 94 கோல்களை அடிச்சிருக்கிறாரு. உலகளாவிய அளவில் ஒரு சில வீரர்களுக்கு பட்டியலோடு அவரும் இணைந்து புகழ் வாய்ந்த ஒரு கால்பந்து வீரர் தான் யார் அப்படின்னு சொன்னால் சுனில் சேத்ரி அப்படிங்கிறத பார்க்குறோம். ஒரு சொந்த தேசிய அணிக்காக அதிக கோல்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் உலகளாவிய அளவில் தற்போது 4வது இடத்துல சுனில் சேத்ரி இருக்கிறாரு. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மீண்டும் அவர் தன்னுடைய ஓய்வு முடிவை வாபஸ் வாங்கிட்டு திரும்ப அணியில் இணைகிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். சரியா,
அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்னன்னு சொன்னால், மாண்டினிகோராவில் நடைபெற்ற உலக ஜூனியர், அதாவது 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான செஸ் போட்டி. இந்த போட்டியில் இந்திய வீரரான பிரணவ் வெங்கடேஷ் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் வின் பண்ணியிருக்கிறாரு. சற்றேறக்குறைய 17 ஆண்டுகளுக்கு அப்புறமாக அத்தகைய சாதனை இந்தியா நிகழ்த்தி இருக்கிறது. அதாவது அண்டர் 20 ஓப்பன் பிரிவில், சரிங்களா? 17 ஆண்டுகளுக்கு பிறகு இந்தியன் வந்து ஒருத்தர் சாம்பியனாக இருக்கிறார். இந்தியன் வந்து 2008 கடைசியாக வந்து அபிஜித் குப்தா என்ன பண்ணியிருந்தார் அப்படின்னு சொன்னால் இதில் சாம்பியன் மட்டும் வாங்கியிருந்தார். ஆக்சுவலாக இந்த போட்டியில் ஃபஸ்ட்டு இந்தியா சார்பில் வின் பண்ணது யார் அப்படின்னு சொன்னால் விஸ்வநாதன் ஆனந்த் தான் வின் பண்ணியிருப்பார், சரிங்களா? ரைட், ஓகே. மகளிருக்கான ஓப்பன் பிரிவில் ரஷ்யாவினுடைய அனா ஷூக்மன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாம்பியன் பட்டம் கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்க்கணும், சரியா? ரைட், அப்போ நாம் தெரிந்தோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், மாண்டினிகோரோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் 20 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கான ஓப்பன் ஆடவர் பிரிவில் இந்திய வீரரான பிரணவ் வெங்கடேஷ் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால் சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். கடைசியாக 2008 இந்த போட்டியில் இதே பிரிவில் அபிஜித் குப்தா சாம்பியன் படத்தை வின் பண்ணியிருந்தார். சற்றேறக்குறை 17 ஆண்டுகளுக்கு அப்புறமாக ஒரு இந்திய வீரர் என்ன பண்ணியிருக்காரு சொன்னால் இந்த போட்டியில் வின் பண்ணியிருக்கிறார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். மகளிர் ஓப்பன் பிரிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரஷ்யாவினுடைய அனா ஷூக்மன் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம், சரியா? ரைட், நம்ம ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், ஒவ்வொரு ஆண்டு மார்ச் 7ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மக்கள் மருந்தக தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தோம். அதாவது இந்திய அரசாங்கம் சார்பில் பிரதமருடைய மக்கள் மருந்தகங்கள் இந்தியா முழுக்க சற்றேறக்குறைய 15,000 மக்கள் மருந்தகங்கள் இருக்குது. இந்த மக்கள் மருந்தகங்களில் மானிய விலையில் ஏழை எளிய மக்களுக்கு மருந்துகள் வழங்கப்பட்டு வருகிறது, ஜெனரிக் மெடிசின். அந்த அடிப்படையில் இந்த மருந்தகம் குறித்த புரிதலை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஆண்டுதோறும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மார்ச் 7ஆம் தேதி ஜன் ஆஷுதி திவாஸ் மக்கள் மருந்தக தினம் அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். இதுவரைக்கும் சற்றேறக்குறைய 6,500 கோடி மதிப்பிலான மருந்துகள் என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த மக்கள் மருந்துகள் மூலமாக விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த ஆண்டத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் தாம்கும் தவாய் உத்தம், சரிங்களா? அடுத்த பார்த்தவர்கள் என்னன்னு சொன்னால் சர்வதேச மகளிர் தினம் ஆண்டுதோறும் மார்ச் 8ஆம் தேதி அனுசரிக்கப்படுகிறது அப்படிங்கிறத பார்த்தா மகளிரை பெருமைப்படுத்துவதற்காகவும் ஆண்களுக்கு ஈக்குவலான சம உரிமைகள் மகளிர் கிடைக்கப்பெறுவதை வலியுறுத்தக்கூடிய வகையிலையும் பெண்களுக்கு எதிராக நடைபெறக்கூடிய குற்றங்களிலிருந்து பெண்களை பாதுகாப்பதற்காகவும் இந்த தினம் ஆண்டுதோறும் அனுசரிக்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் இந்த ஆண்டத்திற்கான தீம் கருப்பொருள் என்ன அப்படின்னு சொன்னால் ஃபார் ஆல் விமன் அண்ட் கேர்ள்ஸ் ரைட்ஸ் ஈக்குவாலிட்டி எம்பவர்மெண்ட், சரிங்களா? அடுத்த பார்த்தவர்கள் என்னன்னு சொன்னால் மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு அரசாங்கம் பல்வேறு திட்டங்களை தொடங்கி இருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் நிகழ்வுகளில் கலந்து கொண்டு முதலமைச்சர் பேசும்போது பணிபுரியக்கூடிய பெண்கள் பாதுகாப்பாக தங்கியிருந்து பணிபுரிவதற்காக புதிதாக ஒரு 9 மாவட்டங்களில் தோழி விடுதிகள் உருவாக்கப்படும் அப்படிங்கிறத தெரியப்படுத்தியிருக்காரு. அந்த அடிப்படையில் காஞ்சிபுரம், ஈரோடு, தர்மபுரி, சிவகங்கை, தேனி, கடலூர், நாகை, ராணிப்பேட்டை அண்ட் கரூரில் சற்றேறக்குறைய 72 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 700 படுக்கை வசதிகளோட 24/7 24 மணி நேரமும் சிசிடிவி கண்காணிப்பு வசதிகளோட பயோமெட்ரிக் அட்டண்டன்ஸ் வசதியோட என்ன செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த தோழி விடுதிகள் புதிதாக அமைக்கப்பட இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னு சொன்னால் மகளிர் சுய உதவிக்குழுவினரோட அடையாள அட்டைகளை ஒரு 1000 நபர்களுக்கு முதலமைச்சர் வழங்கினார். இந்த அடையாள அட்டைகள் மூலமாக மகளிர் சுய உதவிக்குழுவினர் தாங்கள் உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை ஒரு 25 கிலோமீட்டர் தூரத்திற்கு பேருந்துகளில் இலவசமாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் எடுத்து செல்லும் நகர பேருந்துகளில் இந்த அட்டையை பயன்படுத்தி, அது மட்டும் இல்லாமல் கோஆப்டெக்ஸில் இவங்களுக்கு இந்த அட்டையை காட்டுவதன் மூலமாக 5% வந்து டிஸ்கவுண்ட் வழங்கப்படும். அதேபோல் சமூக நலத்துறை மூலமாக செயல்படக்கூடிய, குறிப்பாக கூட்டுறவுத்துறை மூலமாக செயல்படுத்தக்கூடிய கடன் வசதிகளை இவங்க முன்னுரிமை அடிப்படையில் இந்த கார்டை பயன்படுத்தி என்ன செய்யலாம் பெற்றுக்கொள்ளலாம். இதுபோக இ சேவை மையங்களும் இவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு டிஸ்கவுண்ட்லாம் வழங்கப்பட இருக்குது. இத்தகைய பயன்களை தரக்கூடிய அந்த மகளிர் சுய உதவிக்குழுவினருக்கான ஐடி கார்ட்ஸை வந்து முதலமைச்சர் ஒரு 1000 பெண்களுக்கு வழங்கினார் அப்படிங்கிறத, மகளிர் சுய உதவிக்குழுக்கு வழங்கினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் 1 லட்ச ரூபாய் மானிய உதவியோட பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு 100 பிங்க் ஆட்டோஸ், பிங்க் அப்படிங்கிறது இளஞ்சிவப்பு நிற ஆட்டோக்கள் எதற்கு அப்படின்னு சொன்னால் மகளிர் மற்றும் பெண் குழந்தைகள் வந்து பாதுகாப்பான முறையில் பயணம் செய்வதற்காக ஜிபிஎஸ் வசதியோட மேலும் பல்வேறு பாதுகாப்பு அம்சங்களோட மகளிருக்காக பிங்க் ஆட்டோஸ் வந்து வழங்கப்பட்டிருக்குது. அதாவது சமூகத்தில் விளிம்பில் இருக்கக்கூடிய பெண்கள், அதே போல் கைம்பெண்கள் மற்றும் 3வது பாலினத்தவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய வகையில் அவங்களுக்கு முன்னுரிமை அடிப்படையில் என்ன செய்யப்பட்டு 100 பிங்க் ஆட்டோக்கள் வந்து வழங்கப்பட்டிருக்குது. அதாவது சமூக நலன் மற்றும் மகளிர் நலத்துறை சார்பில் இந்த ஆட்டோக்களுக்கான அந்த 100 பயனாளிகளுக்கு வந்து முதலமைச்சர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொன்னால் ஆட்டோக்களை வழங்கினார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். இது போக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சுற்றுச்சூழல் மற்றும் கால்நிலை மாற்றுத்துறை சார்பில் ஒரு 50 மின் ஆட்டோக்களும், தொழிலாளர் நலத்துறை சார்பில் ஒரு 100 ஆட்டோக்களினுடைய பயன்பாடுகளையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்து மகளிர் தினத்தை முன்னிட்டு தமிழ்நாட்டில் வழங்கப்படக்கூடிய ஒரு சில விருதுகளை முதலமைச்சர் வழங்கினார். அந்த அடிப்படையில் பெண்களுடைய மேம்பாட்டுக்காக பாடுபடக்கூடியவங்களுக்கு வழங்கப்படக்கூடிய ஔவையார் விருது இந்த ஆண்டு அன்னை தெரசா மகளிர் பல்கலைக்கழக முன்னாள் துணைவேந்தரான முனைவர் திருமதி யசோதா சண்முகசுந்தரம் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். 1,50,000 ரூபாய் பரிசு தொகையும் பாராட்டு சான்றிதழும் உள்ளடக்கியது. அடுத்து 2025ஆம் ஆண்டுக்கான பெண் குழந்தைகள் மன்னிச்சதற்கான மாநில விருது பார்த்தீங்கன்னு சொன்னால் கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயிலை சார்ந்த சௌமியா அப்படிங்கக்கூடிய அந்த
சிறுமிக்கு வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2025 மாநில பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தின விருதுகள் வந்து கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சியருடைய அழகு மீனா அவர்களுக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியரோட கலைச்செல்வி மோகன் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் 2021 வருஷத்துலேருந்து மூத்த பத்திரிகையாளர்களை இதழியலாளர்களை சிறப்பு செய்வதற்காக முன்னாள் முதலமைச்சர் திரு மு கருணாநிதியோட ஞாபகார்த்தமாக வழங்கப்படக்கூடிய கலைஞர் எழுதுகோள் விருது வழங்கப்பட்டு வருகிறது. அந்த அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2024 ஆண்டுக்கான விருதுகள் பத்திரிகையாளராக இருக்கக்கூடிய நக்கீரன் ஆர் கோபால் அவர்களுக்கும் நியூஸ் செவனுடைய தலைமை பொறுப்பில் இருக்கக்கூடிய பெண்மணி சுகிதா சாரங்கராஜ் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்குது. இவங்க 2 பேருக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் தலைமைச் செயலர் நடைபெற்ற நிகழ்வுகளில் தமிழ்நாடு முதலமைச்சர் பரிசு தொகை வழங்கினார். 5 லட்ச ரூபாய் பரிசு தொகை, பாராட்டு சான்றிதழும் உள்ளடங்கியது அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சாகித்ய அகாடமி அமைப்பு சார்பில் மொழிபெயர்ப்பாளர்களுக்கான விருதுகள் வழங்கப்பட்டு அந்த அடிப்படையில் 2024 ஆண்டுக்கான மொழிபெயர்ப்பு விருதுகள் வந்து அறிவு செய்யப்பட்டு 50,000 பரிசு தொகை உள்ளடக்கிய தமிழ் மொழியில் பாளையங்கோட்டையில் கல்லூரியில் உதவி தமிழ் பேராசிரியராக பணியாற்றக்கூடிய விமலா அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அவருடைய பூர்வீகம் கன்னியாகுமரி. அவங்க மலையாளத்தில் வெளியான எண்டே ஆண்கள் அப்படிங்கக்கூடிய நளிர் ஜமீனா அவர்களுடைய நூலை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் எனது ஆண்கள் அப்படிங்கிற பேரில் மொழிபெயர்த்திருக்கிறாங்க. அந்த நூலுக்காக பரிசு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்குறோம். எண்டே ஆண்களில் வந்து நளிர் ஜமீனா வந்து ஒரு பாலியல் தொழிலாக இருந்தவங்க. அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் அவங்க பட்ட கஷ்டங்களை, தான் சந்தித்த ஆண்களை தன்னுடைய ஒரு சுயசரிதையாக என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எண்டே ஆண்கள் அப்படிங்கிற பேரில் இந்த நூலை அவங்க எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த நான் பார்த்த ஹோல் என்னன்னு சொன்னால் அமெரிக்காவை தலைமையிடமாக கொண்டு செயல்படக்கூடிய ஈட்டன் நிறுவனத்தினுடைய இந்திய கிளை நிறுவனமான ஈட்டன் எலக்ட்ரிக் இந்தியா பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் சென்னையில் சோழிங்கநல்லூரில் ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக்கான பிரத்யேக மையம் 1,00,000 சதுரடி பரப்பளவில் அமைக்க எடுக்கிறாங்க. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்று தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொகுதி மறு சீரமைப்பின் காரணமாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்கள், குறிப்பாக மக்கள் தொகை சிறப்பாக கட்டுப்படுத்தி இருக்கக்கூடிய மாநிலங்களில் அந்த நாடாளுமன்றத்தினுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்குது. இதற்காக தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டுச்சு. அதில் தென் மாநில எம்பிக்களுக்கான கூட்டுக்குழு அமைக்க முடிவு செய்யப்பட்டிருக்குது. இப்போ இந்த குழு அமைப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு 7 மாநில முதல்வர்களுக்கு கடிதம் எழுதியிருக்கிறாரு. யாருக்கு அப்படின்னு சொன்னால் கேரளம், ஆந்திரம், தெலுங்கானா, கர்நாடகா, மேற்குவங்கம், ஒடிசா அண்ட் பஞ்சாப். இவங்களுக்கான ஒரு ஆலோசனை கூட்டத்தை 22ஆம் தேதி தமிழ்நாடு அரசாங்கம் சென்னையில் நடத்த இருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த பார்த்த ஹால் CISFனுடைய 56வது ஆண்டு தொடக்க விழா வந்து சென்னையில் அரக்கோணத்தில் இருக்கக்கூடிய தக்கோலத்தில் அமைந்திருக்கக்கூடிய ராஜாதித்ய சோழன் மத்திய தொழிலக பாதுகாப்புடைய பயிற்சி மையத்தில் நடைபெற்று இதில் வந்து உள்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் பங்கேற்று வந்து சிறப்பு செய்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். பல்வேறு குடியரசுத் தலைவரால் விருதுகள் வழங்கப்பட்டவங்களுக்கு விருதுகளை வழங்கி சிறப்பு செய்தார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த நிகழ்வுகளில் CISFனுடைய இயக்குநர் ஜெனரல் ராஜ்வீந்தர் சிங் பாட்டியும் கலந்து கொண்டார் அப்படிங்கிறத பார்க்கணும். சரிங்களா? அடுத்த பிரதமர் நரேந்திர மோடி கொரோனா காலகட்டத்தில் சரியான முறையில் செயல்பட்டதற்காகவும் அவருடைய வியூக தலைமைத்துவத்தை பாராட்டுவதற்காகவும் பல்வேறு உலக நாடுகள் அவர் செய்த உதவிகளை நினைவு கூறுவதற்காகவும் கரீபியன் நாடுகளில் ஒன்றான பார்படாஸ் தன்னுடைய நாட்டினோட உயரிய தேசிய விருது நரேந்திர மோடி அவர்களுக்கு வழங்கி சிறப்பு செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற பார்த்தோம். விருது வழங்கக்கூடிய நிகழ்வு வந்து அந்த நாட்டினுடைய தலைநகர் நடந்துச்சு. ஒன்றிய வெளியுறவு மற்றும் ஜவுளித்துறை இணையமைச்சராக இருக்கக்கூடிய பபித்ரா மார்கரிட்டா அந்த விருதை பெற்றுக் கொண்டாங்க பிரதமர் சார்பில் அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்த சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஊடக கணக்கில், சமூக ஊடக கணக்கில் ஒரு 6 பெண்கள் வந்து நிர்வாகம் செஞ்சிருக்கிறாங்க. அந்த 6 பெண்களில் ஒருத்தவங்க தமிழகத்தை சார்ந்த செஸ் கிராண்ட் மாஸ்டரான ஆர் வைசாலி அவர்கள், மற்றவங்க பீகாரை சார்ந்த காளான் பெண்மணி அழைக்கப்படக்கூடிய அனிதா தேவியும், அதே போல் பாபா அணு ஆராய்ச்சி மைய விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய எலினா மிஸ்ரா அண்ட் இஸ்ரோ விஞ்ஞானியாக இருக்கக்கூடிய சில்பி சோனி மற்றும் ஃப்ராண்டியர் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தினுடைய தலைமை செயலர் அஜய் தாஷா, அது மட்டும் இல்லாமல் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாலின சமத்துவத்திற்காக பாடுபடக்கூடிய வழக்கறிஞரான அஞ்சலி அர்கால், இவங்க 6 பேர் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் பிரைம் மினிஸ்டர் அவருடைய சோசியல் மீடியாஸை நேற்று ஒரு நாள் முழுக்க வந்து அவங்க நிர்வாகம் செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? அடுத்து செக் குடியரசில் நடைபெற்ற பிராக் மாஸ்டர் செஸ் போட்டியில் இந்திய வீரரான அரவிந்த் சிதம்பரம் வந்து புள்ளிகள் அடிப்படையில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாரு. நெதர்லாந்தினுடைய அனிஷ் கிரி 2வது இடமும் சீனாவுடைய வெய்யி 3வது இடம் பிடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்து கடந்த ஆண்டு ஜூன் மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்திய கால்பந்தினுடைய ஆக சிறந்த வீரரான சுனில் சேத்ரி ஓய்வு பெற்றார். அவர் தன்னுடைய ஓய்வு முடிவை தற்போது வாபஸ் பெற்றுட்டு மீண்டும் இந்திய அணிக்காக களம் காண இருக்கிறார் அப்படிங்கிற தகவல் நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சர்வதேச அளவில் இதுவரைக்கும் 94 கோல்கள் அடித்து மிக முன்னணி வீரர்கள் ஒருத்தராக யார் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னால் சுனில் சேத்ரி திகழ்கிறார் அப்படிங்கிறது 2005 இந்திய அணிக்காக ஒரு அறிமுகமாகி இருக்கிறார். சரிங்களா? அடுத்து மார்டினிகோவில் நடைபெற்ற உலக ஜூனியர் செஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில் அண்டர் 20 20 வயதுக்கு உட்பட்ட ஓப்பன் பிரிவில் ஆடோருக்கான பிரிவில் இந்திய வீரரான பிரணவ் வெங்கடேஷ் வந்து சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறார். 2008 கடைசியாக இந்த போட்டியில் இதே பிரிவில் அபிஜித் குப்தா வந்து சாம்பியன் படத்தை கைப்பற்றியிருந்தார். அதற்கப்புறமாக சற்றேறக்குறைய 17 ஆண்டுகளுக்கு அப்புறமாக ஒரு இந்தியர் என்ன பண்ணியிருக்காரு, சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்காரு. மகளிருக்கான பிரிவில் ரஷ்யாவினுடைய அனா ஷுக்மன் சாம்பியன் பட்டம் கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல பார்த்தோம். சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கன்ஃபரன்ஸில் கலந்துக்கிடுங்க.
உங்களது வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.